அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதியை தேர்வு செய்த விஜய். செல்லூர் ராஜு மூர்த்திக்கு பெரும் பின்னடைவு. சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுரை மேற்கு தொகுதியை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினார். தற்பொழுது விஜய் அவர்களும் இந்த தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பல பேர் அங்கு போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். விஜய் இதுவரையிலும் தான் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதில் எந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது, மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த கட்சியினருக்கு செல்வாக்கு, சமூக பலம், பணபலம் அதிகமாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதோடு மட்டும் அல்லாமல் அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, அவர்கள் எதை எதிர்பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் 5 தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒன்று, வட தமிழகத்தில் உள்ள ஒரு தொகுதி. வட தமிழகத்தில் பட்டியலின மக்களும் வன்னியரின மக்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். விஜய் அவர்களுக்கு வன்னியரின மக்களும் பட்டியலின மக்களும் பெருத்த ஆதரவு நல்கி வருவதாக கூறப்படுகிறது. எனவே வட தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முதலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியை தேர்வு செய்யலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் விஜயின் மீது அதிக பாசம் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று விஜயின் தந்தை மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர், கிறிஸ்துவர் என்பதனால் கடலோர மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. இதற்காக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற 4 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மாவட்டத்தில் உள்ள கடலோர தொகுதியை ஏதாவது ஒன்று தேர்வு செய்யலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சிலரோ விஜய் அவர்கள் சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு 2 நாள் பூத் முகவர்களின் மாநாட்டிற்காக சென்றிருந்தார். விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் பெருகியது, பெருத்த செல்வாக்கு அவருக்கு கிடைத்துள்ளது. மேலும் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர் மாநாடு நடத்திய இடம் வரையிலும் ரோட் ஷோ நடத்தினார். இந்த மாநாடு நடைபெற்ற இடத்திற்கும் தங்கியிருந்த இடத்திற்கும் அவர் சென்று வருவதற்காக சுமார் 4 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். அந்த அளவிற்கு கூட்டம் அலைமோதியது. எனவே விஜய் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியை தேர்வு செய்யலாம் என பல பேர் கூறி வந்தாலும் கூட விஜய் தனது அடுத்த கட்ட பூத் முகவர்களின் கூட்டத்தை மதுரையில் கூட்ட திட்டமிட்டிருப்பதாகவும், இதனால் மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், மதுரையில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு தங்களது 2வது கட்ட பூத் முகவர்களின் மாநாடை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இதற்காக களப்பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் இணைச் செயலாளரான நிர்மல்குமாரும் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மதுரை முழுக்க 2 நாட்களாக விஜய் மதுரையில் போட்டியிட உள்ளதான போஸ்டர் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிமுக மற்றும் திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் மதுரை மேற்கு தொகுதி அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படுகிறது. இங்கு முக்குலத்தோர் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து சௌராஷ்டிர மக்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். ஒருவேளை விஜய் இங்கு போட்டியிட்டால் அது செல்லூர் ராஜுவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் நாம் வென்று காட்ட வேண்டும் என திமுக தலைமை அந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சரான மூர்த்தியிடம் அந்த பகுதியை ஒப்படைத்துள்ளது. அப்படி இருக்கும் பொழுது மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடுவார். அப்படி விஜய் அங்கு வெற்றி பெற்றுவிட்டால் மூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் விஜயின் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். நன்றி.